ஹலோ எவ்ரிபடி, ரியாலிட்டி ஆஃப் மணி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இன்னும் சில வீடுகளில் யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, இன்னும் சில வீடுகளில் பசங்க படித்து முடிச்சு எல்லாருமே ஒர்க் போவாங்க. மொத்தத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு ஃப்யூச்சருக்காக. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக உழைப்பாங்க, சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி போகும். அதனால் லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா. ஆனால் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவு தான். பட் ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய செலவுகளை சுருக்கி அதில் மிச்சமாகிற பணத்தை வந்து சேவ் பண்ணால் அதுதான் சேவிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பணத்தோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணறு மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது. நீங்கள் தண்ணியை எடுக்க தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாங்க. நம்ம பணத்தை வந்து எடுத்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கம்மியாக தான் நம்மக்கிட்ட சேவ் ஆகும். அதுவே வந்து நீங்கள் மனசார உங்களுடைய நிறைவான சேவை, அதுக்கு நான் ஆடம்பரமான செலவு சொல்லலைங்க. உங்களுக்கு செல்ஃபிஷாக பண்ணுறதும் செலவு கிடையாது. உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு மற்ற என்னன்னாலும் சரி, உங்களுக்கு வர்ற வருமானத்தை பொறுத்து நீங்கள் தாராளமாக மனசார செலவு செய்ய அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எப்படி பெருகும், அது மாதிரி அந்த பணம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இதுதான் உண்மை. ஒன்ஸ் அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அப்படியே வந்துருச்சு அப்படின்னு அதை சேர்த்து வைக்காமல் மனசார செலவு பண்ணால் அது மனசார நம்மக்கிட்ட வரும். இதுதான் பணத்தோட சைக்காலஜி. ட்ரை பண்ணி பாருங்கள்.